Ma'am, this is a hard copy of the final opinion we've sought for. இன்னைக்கு மார்னிங் தான் மெயிலில் வந்துச்சு. லேப் அனாலிசிஸ்ல நம்ம கட்டடம் கட்ட போற சாயிலோட தன்மை பத்தின ரிப்போர்ட் இருந்ததே. அதை கொடுங்க. Yeah. குட். ஆமா, பை தி வே நான் ஒரு சயின்டிஸ்டோட பேரை ரெஃபர் பண்ணிருந்தேன்ல. Yeah, you had made a mention of one Mr. Madison who's currently in Australia. ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக ஆஸ்திரேலியா போயிருக்காரு. வெல், அவர்கிட்ட இதை பத்தின ஒரு ஒப்பீனியன் வாங்கிடுங்க. நான் அவர்கிட்ட ஃபோன்ல பேசுறேன். நீங்க இந்த டீடைல் அவருக்கு மெயில் பண்ணிடுங்க. ஆல்ரைட்? I don't think I understand because நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸ்பர்ட் டீமோட ஒப்பீனியன் வாங்கியிருக்கோம். Do we need a second one? பட் இவரோட ஒப்பீனியன் முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா யூஎஸ்ஏல கடுமையான சூறாவளி காத்துக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி கட்டிடங்களை வடிவமைச்சதுல இவருக்கு அதிகமான பங்கு இருக்கு. He is a great expert. So go ahead and mail it. இவரோட ஒப்பீனியன் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் இவர்கிட்ட ஃபோன்ல பேசி ஆகணும். ஓகே? All right. ஓகே. Excuse me, ma'am. Ma'am, I'm extremely sorry. Ma'am, நான் ஏதோ ஒரு வேகத்தில் வாய் தவறி பேசிட்டேன். I'm sorry, ma'am. மேம், என்னோட எல்லா விதமான சோர்ஸ் இதில் முடக்கிட்டேன். என் பணம், என் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் முடங்கி இருக்கிறதுனால ஒர்க் லேட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி பேசிட்டேன். I'm sorry, மேம். ஆதி, நேரத்தோட வேல்யூ என்னன்னு மேம்க்கு தெரியும், உங்களை விட நல்லா தெரியும். ஆனா அவங்க நேரத்தோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரியல. I'm sorry to say this. Now let's try to understand. நம்ம கட்டிட்டு இருக்கிறது ஒரு சேட்டலைட் சிட்டி. அந்த சாயிலுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டி அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான் இது. அதே மாதிரி ஒரு ரெனவுண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டியோட ரிப்போர்ட் இது. ஆனா இது எதுவுமே அடிக்வேட் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஆஸ்திரேலியாவில் கான்ஃபரன்ஸில் உட்காந்துருக்கிற ஒன் மிஸ்டர் மேடிசன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பர்ட்டோட ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி நம்ம மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க? கேட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ why don't you appreciate the magnitude of what we're doing? இது ஏதோ நம்ம ஒரு லோக்கல் அரசியல்வாதிங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அது மூலமாக கான்ட்ராக்ட் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரிட்ஜோ பில்டிங்கோ இல்லை. City makers are in charge of a satellite city. And that calls for international standards, international acclaim, and international recognition. And you thought we making some fun? மேம், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன். எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. I'm sorry, மேம். மிஸ்டர் ஆதி, ஒரு ப்ராஜெக்டை ஃபைனல் பண்றதுக்கு நான் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ கூட எடுத்துக்குவேன். ஏன் தெரியுமா? நான் கட்டுற கட்டடம் 600 வருஷமானாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். Did you get that? Yeah, I understand, ma'am. I'm sorry, ma'am. I'm extremely sorry. And Adi, let me make one more suggestion to you. நீங்க சின்ன சின்ன negligible issuesலாம் ரொம்ப அக்கறை காட்டிட்டு இருக்கீங்க. Take for instance Anandi's issue. These are too trivial to be even discussed. இதுல காட்டுற அக்கறையே சில முக்கியமான விஷயங்களை காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். And one more thing, இந்த பில்டர்ஸ் அசோசியேஷனில் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, City மேக்கர்ஸோட ப்ராஜெக்ட் டேக் ஆஃபே ஆகாது. இந்த மாதிரி தேர்ட் ரேட்டட் காசிப்ஸ்லாம் அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ராஜெக்ட்லையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் குட் பெனிஃபிட் ஆல் ஆஃப் அஸ். மேம், கேன் ஐ டேக் லீவ்? யா. தேங்க் யூ. மேம், ப்ளீஸ் மேம், forget everything and forgive me. I'm extremely sorry, ma'am. I'm sorry, ma'am. இன்னொரு முறை மனசளவுல கூட இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. கண்டிப்பா வராது மேம். வந்தா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு எனக்கு இருக்கிற பிசினஸ் டீலிங்கை கேன்சல் பண்ணிடுவேன். நோ 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 நோ. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்க மாட்டேன். யூ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர். கண்டிப்பா நான் உங்க மேல சந்தேகப்பட மாட்டேன். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, மேம். ரவி மேம், நம்மளோட ப்ராஜெக்ட் ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிக்க போகுது. அதை பத்தி நாம வெளியில தெரியப்படுத்தணும்.
உடனடியா நாளைக்கே ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே மேம். நான் அதுல கொஞ்சம் பேசணும். ஸோ இப்பவே அதுக்கான வேலைகள் ஆரம்பிங்க. ஓகே மேம், ஷூர். மேம், press meet is a wonderful idea. Don't you think it's a very good idea, isn't it? என்ன ஆனந்தி, மிகுந்த சிந்தனையாக தெரிகிறது. ஆமா, எது பற்றிய சிந்தனையோ? நாளைக்கு சிட்டி மேக்கர்ஸ் சார்பா ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல. ஆமாம், அது ஏற்கனவே எதிர்பார்த்ததுதானே. எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆனா இது நல்லதா தோழர்? நிச்சயமாக அது சந்தோஷமான ஒன்று அல்ல. தொழில் வெறி, சுயநலம் படைத்த மேனகா, அதே குணம் படைத்த ஆதி, தேவராஜ் பாண்டியன் போன்ற ஒரு சமூக விரோதி, இவர்கள் மூவரும் ஒன்றிணைந்து ஒரு தொழில் துவங்கும் போது அது நிச்சயமாக சமுதாயத்திற்கு நலன் பயப்பதாக அமையாது, கேடு விளைவிப்பதாகத்தான் அமையும். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அதுவும் இந்த மேனகாவை பத்தியும் ஆதியை பத்தியும் நான் இது வரைக்கும் நிறைய தகவல் சேகரிச்சு வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, அவங்க 2 பேரும் பத்தின பல புது தகவல்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரிச்சிருக்கேன். எல்லாமே அவங்களோட நிழலான மர்மங்களை மோசமான இன்னொரு பக்கத்தை காட்டுறதாவே இருக்கும். அது மட்டும் இல்ல, தேவராஜ் பாண்டியனை பத்தியும் பல தகவல்கள் நான் சேகரிச்சிட்டு இருக்கேன். தேவராஜ் பாண்டியன், அவரது பின்னணி வேறு மாதிரியானதே. ஆமா, யார் இந்த தேவராஜ் பாண்டியன்? இவனுக்கும் தொழிலதிபர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இவன் அத்தியாயம் எப்படி ஆரம்பிச்சது? பிளாட்ஃபார்ம்ல இருந்த இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளானா? மணல் திருட்டுல இன்னைக்கு இந்த தேவராஜ் பாண்டியன் நம்பர் 1. இவனுக்கு உடந்தையா இருக்கிற அதிகாரிகள், அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள் யார் யாருன்னு ஒரு பரபரப்பான தொடரை வெளியிட போறேன். அருமையானது. அது மட்டும் இல்ல, இந்த மேனகா ஆதி கூட்ட ஆரம்பிக்கிற சிட்டி மேக்கர்ஸ்க்கும் இந்த தேவராஜ் பாண்டியனுக்கும் என்ன சம்பந்தம்? இது கட்டுறதுக்கான இடத்த எப்படி நில ஆர்ஜிதம் பண்ணாங்க? இது எல்லாத்தையும் நான் எழுத போறேன். இதை எழுத தொடங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு சிட்டி மேக்கர்ஸோட பிரஸ் மீட்டுக்கு நான் நிச்சயமா போக போறேன். அவர்கள் உங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை, வேண்டாத விருந்தாளியாக போக போகிறீர்களா? அழைப்பு இருக்கா இல்லையான்றது ஒரு விஷயம் இல்ல தோழர். இந்த பிரஸ் மீட்டை நான் கண்டிப்பா மிஸ் பண்ண போறது கிடையாது. இது ஒரு அருமையான வாய்ப்பு. நிச்சயமாக அங்கு போகத்தான் போகிறீர்களா? ஆமா தோழர், நடக்க போற பிரஸ் மீட் நிச்சயமா ஒரு மறக்க முடியாத பிரஸ் மீட்டா அமையும். எனக்கு மட்டும் இல்ல, அந்த ஆதிக்கும் மேனகாவுக்கும் கூட தான். சரி. இங்க இறங்கிக்கிறேன். இந்தாங்க. ஒரு நிமிஷம் சார். இங்க தொல்காப்பியன் வீடு எங்க இருக்கு? தொல்காப்பியனா? இந்த லாஸ்ட் வீடு கார் நிக்குது பாருங்க, ஒயிட் காம்பவுண்ட் இருக்குல்ல, அதான். ஓகே, தேங்க்ஸ். சரிம்மா. இங்க தொல்காப்பியன் வீடு இதோ இந்த வீடு தான். ஓகேங்க. வாங்க சித்ரா, உட்காருங்க. இந்தாங்க பிரெட் சாப்பிடுங்க. என்ன தொல்காப்பியன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் அண்ட் ஜாம் மட்டும் தானா? ஆமா, இது மட்டும் தான் இப்ப நமக்கு. சாப்பிடுங்க. சாப்பிடுறேன்.
நீங்க சாப்பிடல? இல்ல நான் சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுங்க. பிரமாதமா இருக்கு. யாரை பாராட்டுறீங்க? உங்களை தான். என்னங்க இது காமெடியா இருக்கு? பிரெட் தயாரிச்சது ஒரு கம்பெனி, ஜாம் தயாரிச்சது இன்னொரு கம்பெனி. இதுல எனக்கு எதுக்கு பாராட்டு? இது ரெண்டுத்தையும் அழகா மிக்ஸ் பண்ணி பிரியமா கொடுக்குறீங்களே அதுக்கு தான். அது சரி. ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பிரெட் ஆம்லெட் டோஸ்ட் லைஃபை ஓட்ட போறீங்க? ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாம்பார், சிக்கன் குழம்பு, பிரியாணின்னு ருசியா சாப்பிடலாம்ல. இதுக்கு எதுக்குங்க கல்யாணம் பண்ணணும்? இதெல்லாம் சாப்பிட்றதுனா நல்ல நான்வெஜ் ஹோட்டல்ல போய் சாப்பிட வேண்டியதுதான். ஹோட்டல் சாப்பாடெல்லாம் வாய்க்கு ருசியா இருக்காது. சித்ரா, நீங்க சொல்றபடி பார்த்தா நான் ஒரு சமையல்காரிய மனைவி ஆக்கிக்கணும், இல்ல மனைவிய ஒரு சமையல்காரிய நினைக்கணும். இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கல. எப்படி இப்படி வில்லங்கமாவே பேசுறீங்க? டெய்லி காலையில பிரெட் சாப்பிட்ற என்கிட்ட ஒரு பொண்ணு இப்படி ஏடா கூடமா கேள்வி கேட்டா தன்னால பேச்சு இப்படி வருது இல்ல? இத பாருங்க, நான் கிண்டலுக்கெல்லாம் சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தனியா வேலை செஞ்சுட்டு இது மாதிரி லைஃப் வாழ போறீங்க? வாழ்க்கையில ஒரு எய்ம், ஒரு இலக்கு வேண்டாமா? சித்ரா, எனக்கு லைஃப்ல இலக்கு எய்ம் இதெல்லாம் இல்லைன்னு யார் சொன்னா? உங்க லைஃப்ல ஒரு இலக்கு இருக்கா? அது என்னது? கண்டிப்பா எனக்கு எய்ம் இருக்கு. வாழ்க்கையில என்னோட இலக்கு எய்ம் என்ன தெரியுமா? வாழ்றது. வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச, எனக்கு உண்டான விதத்துல நான் வாழ்றேன். வாழ்றதை தவிர வாழ்க்கையில வேற ஒரு இலக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை நோகடிக்காத ஒரு வாழ்க்கை, அது போதும். நீங்க வித்தியாசமான ஆளுதான். என்ன எந்திரிச்சிட்டீங்க? ஆமா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இல்ல இப்பதானே வந்தீங்க. இல்லங்க, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இனிமே எப்ப பார்க்கணும்னு தோணுதோ வந்து பார்த்துட்டு போறேன். இப்பதான் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே அதை கேட்குறப்ப பயமா இருக்கு. ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா அவங்க ஒருத்தங்க தான். ரொம்ப உன்னதமான உயரத்தில் அவங்கள வச்சிருந்தேன். அந்த இடத்துல வேற யாரையுமே நினைச்சு பார்க்க முடியாது. அப்போ நீங்க என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டை ஏத்துக்க மாட்டீங்களா? இல்லைங்க, லைஃப்ல மனசுல அவ்வளோ பெரிய உயரத்தில் ஒருத்தவங்களை வச்சிருந்த பிறகு வேற யாரையும் அப்படி நினைக்க முடியல. சரி, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்க. வரேன். ஆ, ஹலோ. என்ன தொல்காப்பியனை மீட் பண்ணியா? பார்த்தேன், பேசினேன், பிரெட் சாப்பிட்டு அரட்டை அடிச்சுட்டு வரேன். அரட்டை அடிக்க தான் அங்கே போனியா? அந்த ஆள் ஏதாவது சொன்னாரா? ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? எஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறாருப்பா. சித்ரா, கேள்வி ஏதாவது கேட்டியான்னு கேட்குறேன். கேட்டனே, ஏன் நீங்க மேரேஜ் பண்ணக்கூடாது, ஏன் ஒரு இலக்கில்லாம வாழறீங்க, அப்படி இப்படின்னு நிறைய கேட்டேன். எல்லாத்துக்கும் அழகா கன்வின்சிங்கா ஒரு பதில் வச்சிருக்காரு. சரி, நீ ஒன்று பண்ணு, நேராக ஆஃபீஸ்க்கு வந்து சேரு. தம்பி, சித்த வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்கோ, இறங்கிக்கிறேன். ஆமா, நிறைய பேசினேப்பா. சரி, என்ன விடு, நீ போன வேலையெல்லாம் என்ன ஆச்சு? ஓகே. தொல்காப்பியன் நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் தான்.
டிரைவர் வண்டி அந்த ஓரமா நிறுத்து. சரிங்க சார். ஹலோ. வாங்க மேடம். இடத்த பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓனர் இருக்காரா? இப்போ வந்துருவார் மேடம். நீங்க வந்தீங்கன்னா உங்களை ரிசீவ் பண்ணி உள்ள உட்கார வைக்க சொன்னாரு. வாங்க மேடம். சரி. வாங்க. உள்ள வாங்க. அம்மா, நம்ம பார்த்த வரைக்கும் அந்த இடம் ரொம்ப கரெக்டா இருக்கும் போல தோணுது. உங்களுக்கு என்னமா தோணுது? இடம் கரெக்டா தான் இருக்கும்னு தோணுது. ஆனா ஓனர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியல. ரேட் ரொம்ப அதிகமா சொல்வாரோ என்னவோ. ஆனா இடம் சூட்டபிளா தான் இருக்கு. சரி வாங்க பார்க்கலாம். ஓகேம்மா. வாங்க மேடம். வாங்க மேடம். உட்காருங்க. உங்க பாஸ்க்கு என்னென்ன பிசினஸ் இருக்கு? அவருக்கு இதை தவிர நிறைய பிசினஸ் இருக்கு மேடம். வாரத்துல ஒரு நாள் தான் இந்த ஆபீஸ்க்கு வருவாரு. இப்ப வந்துருவார்ல? வந்துட்டு இருக்காரு மேடம். மேடம், நீங்க ஒரு இடம் பாத்தீங்களே, அது மதுரை வாயில் பைபாஸ்க்கும் பெங்களூர் ஹைவேஸ்க்கும் நடுவுல இருக்கு. இந்த இடத்து வழியா ஒரு ரிங் ரோடு வர்றதுக்கான ப்ரொபோசல் இருக்கு. அந்த ரிங் ரோடு மட்டும் வந்துட்டா நாம 2 ஹைவேஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இது எவ்வளவு பெரிய வசதி பாத்தீங்களா? அப்படியா? குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங்.